வணக்கம் நண்பர்களே! இந்த நாள் இனிய நாளாகட்டும். நேத்து வந்து என்னுடைய யூடியூப் சேனல் ரிதலயா கம்யூனிகேஷனோட ஸ்டார்ட்டிங் டே. நேத்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். நேத்து போட்ட அந்த வீடியோவுக்கே வந்து எல்லாரும் ஒரு பலத்த ஆதரவு குடுத்திருந்தீங்க. மிக்க நன்றி. நான் வந்து என்னுடைய சேனல்ல வந்து ஆன்மீகம் மற்றும் சில அறிவுசார் விஷயங்கள், தமிழ் மரபு இத பத்திலாம் பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மீக பயணத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அப்படின்னு சொல்லி நெறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 வயசுலயே வந்து 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, வீட்ல இருக்க ஒரு வறுமை சூழ்நிலை காரணமா ஒரு இடத்துல வேல பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அங்க ஒரு நண்பர் எனக்கு பழகுனாரு. கோவிந்தராஜ் அப்படின்னு ஒரு நண்பர் பழகுனாப்ல. அவரு தான் முதல்ல வந்து எனக்கு வந்து இந்த ஆன்மீகம் என்ற இந்த பாதைக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முதல் அனுபவம் அவர்ட்ட இருந்து தான் கிடைச்சுச்சு. அவர் தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம்ன்ற அந்த புத்தகத்த குடுத்து படிக்க சொன்னாப்ல. அவர் படிக்கும்போது தான் எனக்கு வந்து மனம் என்பது எப்படி வேலை பார்க்குது, மனிதன மனம் எப்படி இயக்குது அப்படின்றத அதுல தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இருந்து என்னோட பயணத்துல வந்து ஒரு ஆன்மீக ரீதியான தேடுதல் ஏற்பட்டுச்சு. அப்படியே அந்த பயணம் தொடர்ந்துச்சு. ஒரு டியூஷன் மாஸ்டர் ஒருத்தர் வந்து மதுரையில செல்வம்னு ஒருத்தர போய் தொடர்பு கொண்டோம். அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவர் மூலியமா எனக்கு வந்து இந்த மந்திர தந்திரங்கள் இதுகள் எல்லாம் ஒரு அனுபவம் கிடைச்சுச்சு. சித்த வைத்தியம், மருத்துவம் இது எல்லாமே கத்துக்கிட்டோம். அவர் மூலியமா சிதம்பரத்தில திரு தாமரை செல்வம் அவர்கள் வந்து எனக்கு ஒரு குருவா கிடைச்சாரு. அவர நாடி செல்லும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரசவாதம், சித்த வைத்தியம் இதோட ஒரு உச்சபட்சமான அனுபவங்கள் வந்து அவர்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இதுக்கு நடுவுல என்னுடைய நண்பர் கோவிந்தராஜ் உங்களோட தாத்தா ஒருத்தர் வந்து நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள்ட்ட வந்து வாசி யோகம் கத்துக்கிட்டவரு. அவர் மூலியமா வந்து அங்குசாமி அப்படின்னு அவர் பேரு. அவர்ட்ட வந்து வாசி யோகம் இதெல்லாம் கத்துக்கிட்டோம். இப்படி என்னுடைய பயணம் வந்து ஒரு நீண்ட நெடிய பயணமா இருந்துச்சு. இந்த ஆன்மீக பயணம் இருக்கும்போதே வந்து குடும்ப சூழல் காரணமா, நம்ம தொழில் ரீதியா நெறைய விஷயங்களுக்கு போம்போது, இந்த ஆன்மீகத்த பத்தி பேசுறதோ, இது பண்றதோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இத நான் எங்கேயும் பேசுறது கிடையாது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு என்னமோ ஒரு விஷயம் நம்மள்ட்ட வந்து ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில ஒரு கூடுதலா, குறைவா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இது என்ன? நம்ம எதுல போனாலும் ஒரு சறுக்கல், ஒரு இது ஏதாவது மாறி, மாறி வருதே அப்படின்னு நினைக்கும்போது தான் வந்து, இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, நான் இங்க வந்து யூடியூப் சேனல் மூலமா வந்து டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றவங்கள ஒரு தொடர்பு கொண்டேன். அங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர் இளங்கோ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கர்மா எனர்ஜி ஹீலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுல எனக்கு ஒரு தொடர்பு கிடைச்சுச்சு. அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஆசி தம்பி சார் அவர்கள் வந்து அந்த இடத்த வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எது பேசினாலும் ஒரு 90% வந்து ஆசி தம்பி சார்ட்ட தான் பேச முடியும். அ டாக்டர்ட்ட பேசணும் அப்படின்னா, அதுக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்கி கொஞ்சம் காத்திருந்து தான் பேச முடியும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஆசி தம்பி சார் வந்து என்னுடைய ஒரு சில பிரச்சனைகளுக்காக நான் அவர தொடர்பு கொண்டு பேசும்போது, எனக்கு நெறைய அட்வைஸ் குடுத்தாரு. நெறைய எனக்கு வந்து கைட் பண்ணாப்ல. அவர் மூலியமா தான் வந்து எனக்கு வந்து இந்த மாரி ஆன்மீக ரீதியா பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடைச்சுச்சு. அங்க போன பின்னாடி அண்ணன் ஆரா ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அங்க பழக்கம் கிடைச்சுச்சு. அவர் ஆனந்த் அண்ணனுடைய இதுதான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ஆன்மீகத்த பத்தி பேசுறதுக்கு அவர் தான் என்னைய கண்டுபிடிச்சதே. "நீ பேசலாம் ராஜு. உனக்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கு. நீ நல்லா பேசு" அப்படின்னு சொல்லி என்னைய ஊக்கப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் நெறைய பேர் நமக்கு இருக்கிறாங்க. அதுல வந்து அண்ணன் அப்துல் சமத் அவர்கள் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிக்ல வந்து நெறைய வந்து அந்த மந்திரங்கள், ஜெபங்கள் இதெல்லாம் வந்து என்னென்ன செய்யும்? எப்படி எப்படி இது பண்ணும்? அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் எனக்கு கத்துக் குடுத்தாரு. இப்படி ஒரு நீண்ட நெடிய பயணம் நமக்கு வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ அனுபவம் நமக்கு வந்து இந்த இதுல இருக்கு. அதனால தான் வந்து சரி, இதுல வந்து மக்களுக்கு வந்து இத சொல்லுவோம்.
சில நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு கிடைக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ தவறான விஷயங்கள்ல போய் ஏமாந்து போயிடுறாங்க. இங்க நான் சொன்ன அந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, காலையில 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஐயா வந்து இலவசமா கிளாஸ் நடத்துறாரு கர்மா ஹீலிங் பத்தி. யார் வேணாலும் அந்த கிளாஸ்ல தொடர்பு கொண்டுக்கலாம். உங்களுக்கு அது சம்மந்தமான ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா, நீங்க கூகுள்லயே இது பண்ணீங்கன்னா, சர்ச் பண்ணீங்கனாலே எடுத்துறலாம். ஒருவேள அது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும், என்னைய கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அவங்களுடைய உதவி வேணும் அப்படின்னா, அவங்கள நான் தொடர்பு கொள்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். அங்க போன பின்னாடி தான் வந்து மனிதனுக்கு கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வேலை பார்க்குது அப்படின்றது நெறையா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம போக வேண்டிய பாதை என்ன? பயணம் என்ன? என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? இது எல்லாமே அங்கருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். அவங்க தான் வந்து எனக்கு நெறைய விஷயங்கள கைட் பண்ணதே அவங்க தான். அ அதுக்கப்புறம் ஒரு தெளிந்த சூழல் கிடைக்கும்போது தான், சரி நம்ம இத வந்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டு போவோம். அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சுச்சு. சரி இத எல்லார்ட்டயும் கொண்டு போனோம் அப்படின்னா, எல்லாருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இத எடுத்துட்டு வரேன். அ மறுபடியும் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். அ இன்னைக்கு ரொம்ப நேரம் இந்த கன்டென்ட்ட பேசுறதும் நல்லா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு என்னைய பத்தின ஒரு தகவல் சொல்லியிருக்கேன். நாளையிலருந்து கன்டென்ட்டா பேசுவோம். நன்றி நண்பர்களே! நன்றி.